ஒரு ஊரில் ஒரு ஆறும் குளமும் அருகருகே இருந்தன. இரண்டும் ஒரு சிறிய கால்வாய் மூலம் இணைக்கப்பட்டிருந்தன. ஆற்றில் குறைந்த அளவிலான மீன்களே இருந்தன. ஆனால் குளத்திலோ நிறைய மீன்கள் இருந்தன. அந்த குளத்தில் 3 மீன்கள் நண்பர்களாக இருந்தன. அதில் ஆரஞ்சு மீன் புத்திசாலி, தங்க மீன் தந்திரசாலி மற்றும் வெள்ளி மீன் ஒரு முட்டாள். அந்த 3 மீன்களும் எப்போதும் ஒன்றாகவே இருக்கும். ஒரு நாள் வெளியூரைச் சேர்ந்த 2 மீனவர்கள் ஆற்றுப்பகுதியில் மீன் பிடித்தனர். ஆனால் ஆற்றில் மீன்கள் மிக குறைவாகவே இருந்தன. அதனால் நாள் முழுவதும் மீன் பிடித்தும் அவர்களுக்கு குறைந்த அளவிலான மீன்களே கிடைத்தன. அவர்கள் மிகவும் சோகத்துடன் வீடு திரும்பினர். வீடு திரும்பும் வழியில் அவர்கள் அந்த குளத்தை பார்த்தனர். அந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருப்பதை கண்டனர். அதை கண்டதும் அவர்கள், ஆஹா, அந்த ஆற்றை விட இந்த குளத்தில் மீன்கள் அதிகமாக இருக்கின்றனவே, இந்த குளம் இருப்பது நமக்கு தெரியாமல் போய்விட்டதே. சரி, இப்போது நேரமாகிவிட்டது, நாம் நாளை இந்த குளத்திற்கு வந்து அனைத்து மீன்களையும் பிடித்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு வீடு திரும்பினர். கரையில் அந்த மீனவர்கள் பேசியதை 3 மீன்களும் கவனித்தன. உடனே ஆரஞ்சு மீன் மற்ற 2 மீன்களிடம், அவர்கள் நாளை இங்கு மீன் பிடிக்க வருவதாக சொல்கிறார்கள். இதற்கு மேல் இங்கு இருந்தால் ஆபத்து. எனவே நாம் இங்கிருந்து தப்பி ஆற்றுக்கு சென்று விடலாம் என்று சொன்னது. உடனே வெள்ளி மீன், அவர்கள் சும்மா பேசிவிட்டு தானே செல்கிறார்கள். நாளைக்கு அவர்கள் கண்டிப்பாக இங்கே வருவார்கள் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை மழை பெய்தால் அவர்கள் நாளை இங்கு வராமல் போகலாம். அல்லது அவர்கள் வரும் வழியில் அவர்களுக்கு வேறு எங்காவது மீன்கள் கிடைக்கலாம். மேலும் இந்த குளத்தில் பாசி போன்ற உணவு வகைகள் அதிகமாக கிடைக்கிறது. நாம் செல்லும் இடத்தில் இது நமக்கு கிடைக்குமா என்று தெரியாது. எனவே நான் வரவில்லை என்று சொன்னது. அதற்கு தங்க மீன், ஆமாம், உண்மைதான், நானும் வரவில்லை. அப்படியே அவர்கள் வந்தாலும் நான் எப்படியாவது தப்பித்துக் கொள்வேன் என்று சொன்னது. உடனே ஆரஞ்சு மீன், சரி நண்பர்களே, ஆபத்து வரப்போகிறது என்று தெரிந்தும் இங்கு இருப்பது புத்திசாலித்தனம் இல்லை. எனவே நான் அந்த கால்வாய் வழியாக ஆற்றுக்கு செல்கிறேன். நீங்கள் பார்த்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆற்றுக்கு சென்றது. அடுத்த நாள் காலை 2 மீனவர்களும் அந்த குளத்திற்கு வந்தனர். அவர்கள், இன்று நமக்கு நல்ல வேட்டைதான், அனைத்து மீன்களையும் அள்ளிவிட வேண்டும் என்று பேசினர். அவர்கள் பேசியதை கேட்ட தந்திரசாலியான தங்க மீன் ஆபத்து நெருங்கிவிட்டதை உணர்ந்தது. உடனே அது வெள்ளி மீனிடம், நண்பா, என்னுடன் வந்துவிடு, நாம் எங்காவது மறைவான இடத்தில் சென்று ஒளிந்து கொள்ளலாம் என்று சொன்னது. அதற்கு வெள்ளி மீன், கவலைப்படாதே நண்பா, இது எவ்வளவு பெரிய குளம், அவர்கள் நாம் இருக்கும் இடத்தில்தான் வலையை வீசுவார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் வேறு இடத்தில் வலை வீசி தேவையான மீன்கள் கிடைத்துவிட்டால் இங்கே வரமாட்டார்கள் என்று சொன்னது. உடனே தங்க மீன், சரி நண்பா, நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்பதாக இல்லை, கவனமாக இரு என்று சொல்லிவிட்டு சற்று தூரத்தில் இருந்த பாறைகளுக்கு நடுவே சென்று ஒளிந்து கொண்டது. மீனவர்கள் வலையை வீசினர். வலையில் நிறைய மீன்கள் மாட்டிக்கொண்டன. அதில் முட்டாள்தனமாக இருந்த வெள்ளி மீனும் மாட்டிக்கொண்டது. அப்போதுதான் வெள்ளி மீன் தன் தவறை உணர்ந்தது. நான் எனது நண்பர்கள் எவ்வளவோ எடுத்து கூறியும் அவர்கள் பேச்சை கேட்காமல் எனது முட்டாள்தனத்தால் இப்படி மாட்டிக்கொண்டேனே என்று புலம்பியது. ஆரஞ்சு மீனும் தங்க மீனும் தனது புத்திசாலித்தனம் மற்றும் தந்திரத்தால் தப்பித்து கொண்டன. எனவேதான் ஆபத்து சமயத்தில் அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டுமே தவிர ஆபத்து வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது.